ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் புதுசுங்க. எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ண விருப்பப்படுறேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன, இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஆவணங்கள் வேணும், எப்படி நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்றது, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் பொறுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சிம்பிளா நம்ம பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கறத பெரிய சந்தை மாதிரி நினைச்சுக்கங்க. அந்த சந்தையில நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸ் விற்பாங்க. நம்ம அந்த ஷேர்ஸ் போய் நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி வாங்குற நம்மள பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறோம் இல்லையா, அந்த கம்பெனி நல்லா அவங்களோட பொருட்கள்லாம் நிறைய வித்து அது மூலியமா அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஷேர்ஸோட பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட வளர்ச்சியில நாமும் பங்கு பெறறதுக்கு ஹெல்ப் பண்ற இடம் தான் ஷேர் மார்க்கெட். இப்போ உதாரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட கிராஃப் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. 2020-21 காலகட்டத்தில் அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நீங்க அந்த டைம்ல 200 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 2025ல இந்த கம்பெனியோட ஷேர் பாத்தீங்கன்னா 856 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 4 வருஷத்துல 340% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே போல இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நம்ம எல்லாம் பைக்குக்கு பெட்ரோல் போடுவோம் இல்லையா, சோ அந்த கம்பெனியோட ஷேர் பாத்தீங்கன்னா 2020-21 காலகட்டத்தில் 50 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 146 ரூபாய் ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 170% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ரெண்டு கம்பெனி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரெண்டு கம்பெனியுமே பத்தியுமே எல்லாருக்குமே தெரியும், நம்ம அன்றாட வாழ்வுல தினமும் நம்ம பார்ப்போம். அதே போலதான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களை தயாரிக்கிற கம்பெனிஸும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற பைக் இருக்கு இல்லையா, ஹீரோ ஹோண்டா பைக், இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க கார் யூஸ் பண்றீங்க, டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க பெட்ரோல் போட போறீங்க, ஹெச்பி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இந்தியன் ஆயில் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறீங்க, ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க, பிரிட்டானியா, ஐடிசி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இங்க நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டரா நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் இருந்தாதான் நம்ம ஜாயின் பண்ண முடியும், அதுக்கு நிறைய டிகிரி அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் நினைச்சா கூட இப்பவே ஒரு இன்வெஸ்டரா ஜாயின் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கும் ஷேர்ஸ் இருக்கு, 10 ரூபாய்க்கும் ஷேர்ஸ் இருக்கு, ஏங்க 50 பைசா 1 ரூபாய்க்கு கூட ஷேர்ஸ் இருக்கு. நம்ம டீ காஃபி குடிக்கிறத விட கம்மியான பிரைஸ் தான், கம்மியான அமௌண்ட் தான். சோ நீங்க யார் வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டரா ஜாயின் பண்ணி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3 டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு இன்வெஸ்டர் அக்கவுண்ட், அதை இங்க டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அக்கவுண்ட் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு, இது எல்லார்கிட்டயுமே இருக்கும். அந்த ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். ஏன்னா அந்த லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ஓடிபி வரும், அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பேன் கார்டு, நீங்க 18 வயசு பூர்த்தி அடைந்தவங்களா இருக்கணும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கவுண்ட், நார்மலா சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு அக்கவுண்ட் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இதை டிமேட் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி
பண்ணி நீங்களும் வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கவுண்ட் எங்க எப்படி ஓபன் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டிமேட் அக்கவுண்ட் ப்ரொவைட் பண்றதுக்காகவே இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நான் பர்சனலா கடந்த 8 வருடங்களா பாத்தீங்கன்னா ஜீரோதா அப்படிங்கிற கம்பெனியை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல தான் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஷேர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். ஏன் நான் இந்த கம்பெனி யூஸ் பண்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் 1.6 கோடி மக்கள் வந்து இந்த ஜீரோதா அப்படிங்கிற கம்பெனில அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நம்பகமான கம்பெனி. NSE, BSE, SEBI, எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. மற்றும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது, இப்பதான் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நீங்க வித்தின் 1 or 2 டேஸ்ல இந்த பிளாட்ஃபார்மை பத்தி நீங்க ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஜீரோதா அப்படிங்கிற கம்பெனில எப்படி நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த விதமான சார்ஜும் கிடையாது. இந்த வீடியோ கீழே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதால அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் நான் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீவ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஜீரோதால அக்கவுண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அங்க என்ன, உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே கெட் ஓடிபின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், கீழே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், ஜிமெயில் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். இல்லை கண்டினியூ வித் ஜிமெயில்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஓகேங்களா? நீங்கள் மேனுவலாகவும் என்ட்ரு பண்ணலாம், இல்லை ப்ரௌசரில் உள்ள ஜிமெயிலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து இங்கே கொடுங்க. பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த், அதுக்கடுத்து டேட் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே ஜீரோதால நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் KYC கேட்கும். ஸோ நம்ம டிஜிலாக்கரோட நம்ம கனெக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா இந்த KYC ப்ராசஸ்க்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆதார் KYC எப்படி பண்ணுறதுனா கீழே கண்டினியூன்னு இருக்கும். ஸோ அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து இங்கே கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா இருக்கும். ஸோ கேபிட்டல் லெட்டரில். ஸோ அதை கவனமாக பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஜிலாக்கரில் நீங்கள் 6 டிஜிட் பின் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பின்னை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இன்கேஸ் எனக்கு அந்த பின்னு தெரியலை, நான் மறந்துட்டேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்காட் செக்யூரிட்டி பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது ஆதார் கார்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இங்கே செலக்ட் பண்ணும்போது டேட்டு, மந்த்து, இயர் அந்த வயசில் வந்து நீங்கள் இங்கே கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிலாக்கர் பின் வந்து இங்கேயே செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச 6 நம்பர் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதாவது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. 1 2 3 1 2 3 ரிப்பீட்டடாக இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 6 நம்பரை செட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும் டிஜிலாக்கர். இங்கே ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. கிரீன் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். நம்மளோட ஃபாதர் நேம், கீழே மதர் நேம் இருக்கும். உங்களுக்கு மெரிட்டியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிடா. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 lakh இல்லை 1 to 5 lakh எந்த ரேஞ்சில் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இது புதுசு தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ புதுசு அப்படின்னா நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா
பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டூடெண்ட்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை பிஸ்னஸா, இல்லை ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்களா, அது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டில் குவார்ட்டர்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஆர் யூ பாலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஜீரோதா கூட நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். ஜீரோதாக்கு நீங்கள் ₹1 பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபெச் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இல்லை அப்படின்னா என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் என்ட்ரு பண்ணணும். இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா எம்ஏசிஆர் கோடு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். எம்ஏசிஆர் கோடு, என்ன பேங்க், பிரான்ச் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கும் ப்ளூ கலரில். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வெப்கேம் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பு வரும்போது உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராக்கான பர்மிஷன்ஸ் கேட்கும். அதை அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேலே கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுக்கும் போது நீங்கள் எதுவும் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி எதுவும் போட்டிருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நார்மலாக எப்படி இருப்பீங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் உங்களை ஒரு செல்ஃபி மட்டும் எடுங்க. ஓகேங்களா? பின்னாடி யாருமே இருக்கக்கூடாது. அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் மட்டும்தான் அதில் கவர் ஆகியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். அதில் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பேனா மாதிரி இருக்கும் ஒரு சிம்பிள் சைன் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் போடுங்க. டிஸ்பிளேலேயே நம்ம சைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னா கீழே ரீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அந்த டிஸ்பிளேலேயே வந்து சைன் போடலாம். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு டிஸ்பிளேலலாம் சைன் போட வராது அப்படின்னா சைடுலேயே அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெனில் வந்து ஒரு சைன் போட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் அப்லோட் பண்ணலாம். இல்லைனா டிஸ்பிளேலேயே நீங்கள் சைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சைன் போட்டுட்டு சேவ் பண்ணுங்கள். அடுத்து பேங்க் ப்ரூஃப். இந்த பேங்க் ப்ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் பாஸ்புக் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் பக்கத்தில் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபோல்டர்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆட் நாமினி. ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இல்லை நோ டூ திஸ் லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம இந்த ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபியூச்சர்லேயும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் நேம் இருக்கும், கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். கீழே சைன் நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஸோ ஆதார் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை ஆகும். திரும்ப அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணதை சேம் திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு வாட்டி பண்ணுங்கள். திரும்ப சைன் இன் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் சைனடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கான யூசர் ஐடி. கீழே பார்த்தீங்கன்னா லாகின் டு கைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நியூ பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு யூசர் ஐடியும் கிடச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடச்சிருச்சு. அதற்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆப்பில் வந்து லாகின் பண்ணணும். ஸோ அது எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இல்லைனா நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜீரோதா கைட் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த யூசர் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா ஆப் வந்து லாகின் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஜீரோதா கைட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே நிறையா ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபண்ட்ஸை வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது எப்படி நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். உங்களுக்கு யூசர் ஐடி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுக்கு கீழே ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டர் அமௌண்ட் நீங்கள் வந்து 10 ரூபாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 100 ரூபாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 500 ரூபா, 1000 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் 10 ரூபா அப்படிங்கிறத கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜீரோதா அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே. ஓகேங்களா. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பே வித் யூபிஐ, பிம், ஜிபே, நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம ஜிபே யூஸ் பண்ணுவோம். ஜிபே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட ஜிபே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஆட் ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் 30,000 வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபண்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஃபண்ட்ஸை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே நீங்கள் என்ன ஸ்டாக்ஸை வாங்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை மேலே சர்ச் அண்ட் ஆடுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் வாங்கணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா. க்ரீன் கலரில் வரும். வந்துருச்சு அப்படின்னா அது வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துருச்சு இல்லையா, இப்போ 857 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுங்கள். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் 5 ரூபாய்க்கும் ஸ்டாக்ஸ் இருக்குது, 10 ரூபாய்க்கும் ஸ்டாக்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம ஐடியா ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, 7 ரூபாய் 85 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதா. அதுக்கடுத்து டிஷ் டிவி பாருங்கள் 5 ரூபாய் 66 பைசாக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஐடி பீஸ் பாருங்கள் 40 ரூபா 10 பைசா. சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா 121 ரூபாய். இந்தியன் ஹோட்டல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது 785 ரூபாய். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பொருள் நான் வந்து இந்த செக்டார் வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களாம் ஒரு அசம்ஷன் வச்சுருப்பீங்க இல்லையா, இல்லை நியூஸ் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நியூஸ் பார்ப்பீங்க, உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி எல்லாமே ஃபியூச்சரில் நல்லா வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸை மேலே வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பை பண்ணி காட்டுறேன். நான் இந்த சில் ஐடி பீஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்டாக்கை பை பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பை செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நான் பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு குவான்டிட்டியில் எத்தனை குவான்டிட்டிக்கு நீங்கள் அதை வாங்க போகிறீங்க, எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ அது 40 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்குறேன் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுங்க. இல்லை நான் வந்து 2 குவான்டிட்டி 80 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா 2ன்னு கொடுங்க. ஓகேங்களா. அப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு இருக்கும், மார்க்கெட்லேயே இருக்கட்டும். இன்ட்ராடே லாங் டேர்ம். இன்ட்ராடே அப்படின்னா அன்னைக்கே ஒரு ஷேரை வாங்கிட்டு நம்ம அன்னைக்கே விற்கிறோம் அப்படின்னா இன்ட்ராடே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடலாம். இல்லை நான் வாங்கிட்டு ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண போகிறேன், ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நான் அதை வந்து வச்சிருந்து அதுக்கடுத்து நான் விற்க போகிறேன் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸ்வைப் டு பை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே இழுத்து விடுங்க. இழுத்து விட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வாங்கினதை எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு பொசிஷன்ஸ் அப்படியில் போனீங்க அப்படின்னா இங்கே நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி நிறையா ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 21% வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் ஸ்டாக்ஸை நிறையா வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமில் வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து பார்க் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு கோல் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட எவ்வளோ பாக்கெட் மணி இருக்கோ, சேவிங்ஸ் இருக்கோ, அதை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே போல் ஒன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மேலே போச்சு விற்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செல் இல்லைனா எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வைப் டு எக்ஸிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா. செல் ஆனதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதாங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான்.
இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை ட்ரேடிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட 2-3 நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளும் ஏர்ன் பண்ணலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.